நல்லவர் நல்லவர் நல்லவர். ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு? இந்த பூமியிலே உம்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பம் இல்லப்பா. சந்தோஷமா பாடுங்க. ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு? ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு? ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே. சொல்லுமா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. சொல்லுங்க. ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தில். ஆமே. நல்ல கரங்களை தட்டி இன்றை தீனமதீனம் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தீனமதீனம் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. அந்த நன்றுபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்த நின்றுபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையாரே பரபர பலதர பரஷி பரபல பரபலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷலதர பரபல பலபரி பலதர பரங்க பரம உரபர கரபர ஷிபர கலதர பரபல பரபரி பலபலம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். இமையின் நம்பிக்கையே
மாறிடாத என் இயேசுயா. ஹல்லேலூயா. இயேசு எத்தனை நல்லவராமே. ஆமே. நல்ல வாய்த்தனக்கு துன்பல்ல மீட்பரிடுவார் என்றுமே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, அவர் இயேசு. ஹல்லேலூயா. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவானார், பருதிர பலத்தால் சத்துருவை வென்றே. பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். குற்றம் என்னுள்ளம் மாறிட்டு இயேசனை காக்க வல்லோ. குற்றுமேனுள்ளம் மாறிட்டு இயேசனை காக்க வல்லோ. இயேசு நல்லவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி துதிப்போம். ஸ்தோத்திரம் உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே. உலக தோற்ற முதல் உனக்காய் அடிக்கப்பட்டே. மகிழ்வுடன் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. நல்ல கரங்களை தட்டி துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நல்ல கரங்களை தட்டி ரிபலதர ஷதர பரபலபரி பலதர பரகபரபலபரி பல. ஹல்லேலூயா. ரிபபதர ஷதர பரகபலபரி கபரி பலதர பரபலதுரவே ரிமபதர ஷதர கப. ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து துதிங்க துதிங்க துதிக்க. துதிக்கும் போதே விடுதலை. ஆமென். துதிக்கும் போதே கட்ட உடையுது. துதிக்கும் போதே வானத்திலிருந்து கட்டளை பிறக்குது. அப்பாவுடைய சமூகத்துல இருந்து உங்க விண்ணப்பத்திற்கு கட்டளை பிறக்குது. ஆமென். நல்லா சந்தோஷமா ஹல்லேலூயா. ஆமென். உண்மை உள்ளவரே நன்மைகள் செய்பவரே. நன்மைகள் செய்பவரே உண்மை உள்ளவரே. உண்மை உள்ளவரே நன்மைகள் செய்பவரே. நன்மைகள் செய்பவரே உண்மை உள்ளவரே. நன்மைகள் செய்பவரே நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு
யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது துணையாய் வருபவரே, தனிமை வாட்டும் போது துணையாய் வருபவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து அணைப்பவர். உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். மனிதர்கள் தூற்றும் போது மகிழ செய்பவரே, மனிதர்கள் தூற்றும் போது மகிழ செய்பவரே, தேற்றி பலமாய் வாழ செய்பவரே. ஆமே தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, ஓ நான் கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். ஆமே, நாங்கள் விசுவாசிக்கிறவன் யார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் மட்டும் காக்க வல்லவர். உங்களுக்கு உள்ளவைகளை ஆமேன் அவர் அந்நாள் வரை காக்க வல்லவர். எந்த சத்துரு உங்களுக்குரிய சொந்தத்தை புடுங்க முடியாது. ஓ ரப கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஓ ரப ராகா பாலா பரிகா பர பாலா பரி பாலா தேரே வேரே ஜோமனி நல்லா துதிங்க. கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே துணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே துணாய் வருபவரே, திருவுணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கபர பர பல பரி கபர பல பரி வெதே 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 பரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரபர பர கபர பல பரி பல தர பரி பல தர பரி பல லெப்ர கபர பல வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. ராஜா தோத்திரம் இன்னேசு ராஜா தோத்திரம் தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நல்ல கரங்களை தட்டி ஐயா தோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று
தேவை தேவா. நல்ல கரங்களை தட்டி இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, வெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமை வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். கேளுங்க, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமை வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. ஃபயர் ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கு அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தில் இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்கட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். பொருளாதாரத்திற்கு தடைகள் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்ல கரங்கள் வேற்றி பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர். ரபா லபா ரிகபா ரபா லபா ரிபா ரபா ரிபா லபா லபா ரபா லபா ரபா லபா ரிபா ரபா ரகபா ரபா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று உப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதாரி சாணம் சொல்வாரே. உப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதாரி சாணம் சொல்வார். உப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதாரி சாணம் சொல்வாரே. பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. ஃபயர். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். சத்துருவின் கிரியைகளை பச்சிக்கட்டும், சத்துருக்களை பச்சிக்கட்டும். ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்கட்டும். எலியாவின் அக்கினி இறங்கட்டும். எலியாவை வனாந்தரத்தில் சந்தித்த அக்கினியே, அடிவத்தையும் கொண்ட அக்கினியா தொட்டுவிடும் தெய்வமே. ஓ அபிஷேகம் அபிஷேகமே தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. நல்ல கேளுங்க. அக்கினி அபிஷேகம் வேணும்பா. அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசு அழிக்க முடியும், வியாதி அழிக்க முடியும், சத்துருவின் திட்டங்களை அழிக்க முடியும். ஒண்ணு இல்லாம பண்ணணும்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி அபிஷேகம். அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. ஒரு ஜீவநதி, தேவன் மாட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த ஜீவநதி, அந்த பரிசுத்த ஆவியான நதி உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. உங்க வீட்டை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. கட்டுகள் உடையுது, மாதிரிய கட்டுகள் எரியுது, எரியுது. அபிஷேகம் அபிஷேகமே தெய்வமே. அக்கினி அக்கினியா தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே அம்மே. அக்கினி அக்கினியா
என்னை மாற்று கிரியா மாற்றுங்கப்பா. எனக்கு உங்க அபிஷேகம் வேணும்ப்பா. எங்களுக்கு உங்க வல்லமை வேணும். நீங்க எங்களுக்கு வேணும். நீங்க எங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க எங்களுக்குள்ள வாழணும். பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர், தேற்றவாளன் எங்களுக்குள்ள இருக்கணும். ஜீவ ஊற்றி எனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, ஜீவ ஊற்றி எனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். பாதாளத்தின் வல்லமை எரியட்டும், எரியட்டும். வான மண்டல பொல்லாத ஆவிகளை எரிஞ்சு ஒன்னெல்லாம் போட்டு கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக, யுத்தம் பண்ணுகிறவங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கி சத்துருக்களை பச்சிக்கட்டும், அக்கினி இறங்கி சத்துருக்களை பச்சிக்கட்டும். ஃபயர்! ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் உங்க வல்லமைக்கு நிகரில்லையே, வல்லமைக்கு நிகரில்லையே செய்யா, வல்லமைக்கு நிகரில்லையே. உங்க வல்லமைக்கு நிகரே இல்லப்பா. ஆமை, நீர் வல்லவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஓ, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அப்பா, உங்க விரல நீட்டுங்க, விரல நீட்டுங்க, விரல நீட்டுங்க. பிரச்சனைகளை ஒண்ணு இல்லாம பண்ணுங்க. உங்க விரல நீட்டி, ஓ, சத்துருக்களை ஒண்ணு சிதறடிங்க, ஒண்ணெல்லாம் பண்ணுங்க. வியாதியை ஒண்ணெல்லாம் பண்ணுங்க, மரணத்தை ஒண்ணெல்லாம் பண்ணுங்க, பாதாளத்தை ஒண்ணெல்லாம் பண்ணுங்க. வானமண்டல பொல்லாதாவின் சேனை ஒண்ணெல்லாம் பண்ணுங்க, அழிச்சு போடுங்க. ஃபயர், அக்கினி இறங்கட்டும். உங்க விரல், விரல், தேவனுடைய விரல். Oh, la marabara kabara, hand of the Lord. Lebra kabra bala bari bala bari kabara bala bari bari bari. Lebra kabara bala bala dara bari bala dara bari bala 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 bala. Hallelujah. நல்ல நல்ல ஆவியில் 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 ஆவியில எந்தெந்த காரியம் எது உங்களுக்கு இப்ப வேதனை படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. நல்ல யுத்தம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. கர்த்தர் யுத்தம் பண்றார், யுத்தம் பண்றார். உங்க எல்லையில, உங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, ஓ, உங்களை எந்த சத்துருக்கள் துன்பப்படுத்தினாலும் இப்ப கர்த்தர் யுத்தம் பண்றார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற ஒரு வேளை, யுத்தம் பண்ணுகிற ஒரு வேளை. நல்லா துதிங்க. ரபா லபா ரிகாபா ரிபா லபா ரிகாபா லெப்ரா காபா ரபா லபா ரிபா லெப்ரா காபா. கர்த்தரால் உண்டான பயங்கரம் சத்துருக்களை பட்சிக்கிறது. கர்த்தரால் உண்டான பயங்கரம் சத்துருக்களை பட்சிக்கிறது. ரிபா காபா லபா ரிகாபா லெப்ரா காபா ரபா லபா ரிகாபா. ஃபயர்! ரபா ரபா லபா ரிபா ரபா 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 ரபா. ஓ, கர்த்தருனை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்கிறார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை நல்லா துதிங்க, துதிங்க, துதிங்க. ஓ, துதி போரை கைவிட மாட்டார். பலபரை கபர பலபரி பலதர பரி பலதர பரி பலதர பரப லெப்ர கபர பலபரி பலதர பர கபர பலபரி பலப. ஹல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்போம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே. ஓ, 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 இயேசுவின் நாமத்திலே விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர
வீரநடை நடந்திடுவோம். சொல்லுமா, வெற்றி கோடி பீடித்திடுவோம். வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் சொல்லுமா, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அமரகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, மலகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாங்கள் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். சொல்லுமா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். மீண்டும் சொல்லுமா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஓ இயேசுவே, இயேசப்பா, ரே பிரமர பல பர பல பரே பல பரே பரே ஜீசஸ். ஓ ஜீசஸ், நல்லா சத்தமா, ஜீசஸ். ஓ பர 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 தர பர ஷிபலலடே. ஓ நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரம்பு. ஃபயர் 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 ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். உச்சந்த உள்ள கால் வரை கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு நரம்புகள்ல எலும்புகள்ல ஜீவன் இறங்கட்டும். எல்லா பிரச்சனையும் ஒன்னெல்லாம் போட்டு, எல்லா போராட்டங்கள் ஒன்னெல்லாம் போட்டு, எல்லா வலு சர்ப்பங்களும் எரிந்து ஒன்னெல்லாம் போட்டு இயேசுவின் நாமத்தால். சத்ருவின் சட்டைகள் எரியுது. கிறிஸ்து தம்முடைய சட்டையினால் உங்களை மூடுகிறார். சத்துருக்கள் பயந்து ஓடுகிறார்கள். பாதாள நடுங்கி ஓடுது, பாதாள நடுங்கி ஓடுது. நல்லா துதிங்க 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 துதிங்க. மாயக்காரனை நடுக்க பிடிக்கும். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பூமியை சோதரிப்பார்கள். தொடர்ந்து துதி செய் மனமே, கருவிலோடு இருக்கின்றான். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றான். துதி போரை
கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை உங்க குடும்பத்தை கைவிட மாட்டார். உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். ஓ, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா இருப்போம். துதி செய் மனமே, கருவியோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, கருவியோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். குடும்பங்களை கைவிட மாட்டார். ஊழியத்தை கைவிட மாட்டார். பிள்ளைகளை கைவிட மாட்டார். கட்டுண்டோர்களை விடுதலையாக்குகிறார். துதிங்க ஆவியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆராதிக்கின்ற துதிக்கின்ற ஜீவிக்கின்ற ஒவ்வொரு பிரசன்னம் மகிமை கர்த்தருடைய செட்டிலே மூடி மறைத்து பாதுகாக்கின்ற பிராணை எல்லாவித அழிவுக்கு விலைக்கு தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கின்ற ஆத்துமாக்கை கட்ட எல்லா தீமைகளுக்கு பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் கிருபையினால் இருக்கிறால் மாத்திரம் முடி சுட்டுகின்றார். ஹல்லேலூயா. நன்மையினால் உங்கள் வாய் திருப்தி ஆக்கின்றார். கழுகுக்கு சமமாய் உங்கள் வயது திரும்ப கழுகை போல திரும்ப வாழ விதி திரும்புகிறது. எல்லாம் முதிர்வதின் பலவீனம் மாறுகிறது. முதிர்வதின் பலவீனத்தை காலப்படைந்த பிள்ளைகளுக்கு கட்ட மாற்றினார். முதிர்வயது தோற்றங்கள் மாறுகிறது. சொல்லுங்க, என் தோற்றங்கள் மாறும். ஹல்லேலூயா. ஓரகதன சந்தரம் அவரை போல் மாறும். இவை நாம ரகதன் ஓ சாந்த குணங்களை கட்ட வீழ்த்துகிறார். கட்டண்டவர்களை கட்ட விடுதலையாக்கிறார். கட்டப்பட்ட சூழ்நிலை அப்பா, சூழ்நிலை நிமித்தம் சிறிய கைதிகளாக அப்பா கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்ப பெண்களும் அப்பா இன்றைக்கு குடும்ப வன்முறையினால பாதிக்கப்பட்ட இன்றைக்கு அநேக குடும்பங்களை இயேசு வருகை மிக மிக சமீபம். ஆண்டர்சனார் எருசலேம் சிட்டி சேனைகள் சூழ்ந்திருக்கும் போது உங்களுடைய மீட்பு சமீபம் என்று உங்கள் தலையை உயர்த்தி பார்த்து துதியுங்கள் என்று அலையெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசலுக்கு வந்து விட்டார் என்று நம்ம அறிய வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா தேசமும் ஏறக்குறைய 3/4 தேசம் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக கிளம்பி இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிக பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் மேல பல குண்டுகள் நம்ம கடைசி அந்த நுனியில இருக்கின்றோம். தேவனுடைய வருகையின் மில்லி செகண்ட்ஸ் இருக்கின்றோம் என்ற வார்த்தை ஹல்லேலூயா வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசனம் துல்லியமாக நம்ம கண் முன்னாடி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். யுத்தங்கள் செய்தி கேள்விப்படுகின்றோம். பஞ்சங்கள் பார்த்துட்டோம். கொள்ளைகளை பார்க்கின்றோம். ஒரு ஜனத்துக்கு ரக ஜனங்கள் இதுவரை இல்லாதவருக்கு ஜாதிக்கு ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனைகள். ஒரு குடும்பத்தையும் இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க சத்துருக்களாக, கணவன் மனைவி கணவனுக்கு தகப்பன் தாய்க்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிரிகளாக, சகோதரிக்கு எதிரிகளாக, எல்லோரும் பகைக்கப்பட்ட, எல்லோரும் காட்டி கொடுக்கப்பட்ட இன்றைக்கு அப்படிப்பட்ட காலசனில் காணப்படுகிறது. அதே போல அன்பு தணிந்து போனது, அறிவு பெருத்து போனது, வானத்தில் எத்தனையோ அடையாளங்கள் காணப்படுகிறது, சத்தம் அசைக்கப்படுகிறது. எல்லா அடையாளம் நம்ம கண்ணாடி நடக்கிறது. ஆனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அப்படிப்பட்டவங்கள் நம்ம உணர்வடையணும் நான் ஜெபிக்க போகிறோம். குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்ட அநேகம் ஆண்டு வருகையில் ஆண்டவர் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக சேர்ப்பார். குடும்பமாக நம்ம அப்படி இருக்கின்ற இடத்துல எப்படி எங்கே இருக்கமோ அங்கேருந்து நம்ம இப்போ எத்தனை பிள்ளைங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பிள்ளைங்க அவங்க மனைவி மகன் அவங்க பிள்ளைங்களோட போவாங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பமாக சேர்ந்து வேத பத்திரத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த குடும்ப பெயர் அட்டவணைகள் ஆண்கள் பேர் தலைவன் திரும்ப அவங்க பையன் அவங்க மனைவிகள் அவங்க பிள்ளைங்க இதே போல தான் சேர்க்கப்படணும் என்று பிசாசு அறிந்து குடும்பங்கள் இன்றைக்கு இணைந்து சேர்ந்து ஜெபிக்க விட முடியாதவரையும் அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை. அநேக குடும்பங்களில் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, ஒரு இணக்கம் இல்லை, சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. கூட்டங்களுக்கு அதிகமாக போகிறாங்க, நிறைய ஆலயங்கள் இருக்க எல்லா குடும்பத்தை பங்கு பெறுறாங்க. ஆனால் தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இன்றைக்கு இல்லாமல் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் காணப்படுது. அநேக குடும்பங்களை பிசாசு உடைத்து அதிகமாக சமீப நாட்களாக எங்களுக்கு வருகின்ற அநேக ஜெப குறிப்புகள் அதிகமாக கேட்கின்ற ஒரு காரியம், குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. அநேக கணவன் மகள் பிரிந்துக்கிறாங்க, மனைவி விட்டு இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து தவறான தொடர்பு மனைவி இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அவங்களுக்கு செய்வனை கடமை செய்யவில்லை. அதே போல் அநேக மனைவி மகன் அப்படிப்பட்ட தவறான பாதையில் சென்று கண்ணு இல்லாமல் குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து பிள்ளைகள் ஒரு இடத்துல வளர்றாங்க. இன்றைக்கு எல்லா இடங்களையும் எல்லா குடும்பங்களையும் மேக்ஸிமம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக சின்ன சின்ன காரியத்தை யூஸ் பண்ணாங்க. காரணம்லாம் காரியத்தை சண்டை பெருமையாகிறது. பிசாசு குடும்பம் இன்றைக்கு உடைக்கிறது. இந்த நாள் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், விசேஷித்த விதமாக நம்ம ஜெபிக்கணும். அலையிலுயாவில் நிறைஞ்சு ஒன்று ஆண்டவரைக்கு ஆயத்தமாக இன்னொன்று குடும்ப வன்முறை பாதிக்கப்பட்டு அந்த வரதட்சணை கொடுமையான எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணியிருக்காங்க. கர்த்தர் பெண்களை கடைசி காட்டு எழுப்பு போகின்றார். அது மூலமாக மிகப்பெரிய எழுப்பு பூமி நடைபெற போகிறது. அதனால் பிசாசு பெண்களையும் குழந்தைகளுக்கு டார்கெட் பண்றான், இன்னொரு பக்கம் குடும்பங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு கருத்துக்கு நம்ம ஜெபிக்க வரோம். ரீபா நகந்தூரபா சகனோட சேர்ந்து ஜெபிப்போம். ரீபா நாஷிகா பராக் ஹalleluya ஷபரபரி பலபா. அந்த கடைசி நாட்கள்ல இந்த குடும்பங்களை உடைக்க கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா அந்த குடும்பங்கள்ல ஒரு மனதை கெடுக்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். கிறிஸ்தவ குடும்பங்களை உடைக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியட்டும். இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்க அப்பா எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு கள்ள தொடர்புகள் அப்படி காரியத்தினால் எத்தனை குடும்பங்கள் உடைகிறது, கொலை செய்யப்படுகிற இப்படிப்பட்ட ஆவிகள், வேசித்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்தை எரிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கு இயேசுவின் ரத்தம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடம் நல்ல ஒரு மனம் ஐக்கியம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். ராபா ராகாபா ராபா லாபா ரீகாபா ரீபா ராதா ராபா ரீகாபா. குடும்பத்துல உடைக்க கிரியை செய்ய எல்லா கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல ஜபம் உண்டாகட்டும், ஜப சேனை எழும்பட்டும், குடும்ப ஜபங்கள் எழும்பட்டும். அப்பா குடும்ப ஜபங்கள் எழும்பட்டும் டாடி. கடைசி நாட்கள்ல ஜபம் இல்லப்பா, தனி ஜபம் இல்லப்பா. அநேகருக்குள்ள உம்மோடு உள்ள உறவு இல்ல, அநேக வீடுகளுக்குள்ள இன்னைக்கு தனி ஜபம் இல்ல, அதிகாலை ஜபம் இல்ல, இரவு ஜபம் இல்ல. அப்பா இரக்கம் செய்யுங்க, ஜப ஆவினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. இழந்த ஜப வாழ்க்கை திரும்ப வரட்டும், ஜப பலிபீடம் திரும்ப கட்டப்படட்டும், ஒவ்வொரு வீடும் ஜப வீடாய் மாறட்டும். நிரப்புங்க நிரப்புங்க, அப்படியே கேளுங்க கேளுங்க. அப்பா என்ன நிரப்புங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ ரபா ராகபா ரீபா பலவீன மாறட்டும். ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற கிரியைகள்லாம் எரியட்டும். குடும்பமா இணைஞ்சி இல்ல தனியா ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தடை செய்கிற பொல்லாத கிரியைகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். வீடுகளுக்குள்ள காணப்படுகிற அசுத்த காட்சிகள் எல்லாம் வெளியேறட்டும் எரியட்டும். எல்லா அசுத்த கிரியைகள், அந்நிய கிரியைகள், அந்நிய அக்னிகள் எரியட்டும். ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற பொல்லாத சோர்வுகள், பலவீனங்கள், வியாதி கட்டுகள்லாம் எரியட்டும் எரியட்டும். மரண கட்டுகள் எரியட்டும். புதுமையின் கிரியைகள்லாம் எரியட்டும். வாழ வயது திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிரிசுனி மந்திர ஆவியின் கிரியையெல்லாம் எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென்.
ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அடன்றே போகணுமே. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அழிந்தே போகணுமே. ஜெபம் கேளும் நடி பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எவ்வளவு நேரம் உங்களை பாட துதிக்க ஜெபிக்க நீங்க கொடுத்த நல்ல கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். உயரட்டும், விரும்புகிற உயர்வு வரட்டும், நிறைவு வரட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா, ஆற்றுங்க, தேற்றுங்க, வார்த்தையின் மூலமாய் எங்களை கட்டி எழுப்புங்கப்பா. ஒருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் மகிமைக்கே செலுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் தேவரால் பெண்கள் கூட்டத்துக்கு இயேசு நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை சில காரியங்கள் வேகமாக தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களிலே ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஓய்விந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினம் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பலியே இல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். என்னுடைய கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்பட்ட மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் இங்கே போடப்பட்டுள்ளது. அது ஒரு ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டு காரியங்கள்ல, பழைய ஏற்பாட்டு நியாயபரமான காலத்திலே ஓய்வு நாளை கடைபிடித்தாங்க. ஓய்வு நாள் அதை ஆசரிக்கிறதுக்கு அதற்கென்று ஆசாரிகள் லேவி கோத்திரத்தில் பிரித்திருக்கப்பட்டு அவங்க அதுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்டு அதற்கென்று பிரத்யேக ஆடை அணிந்து அதற்கென்று பிரத்யேக கற்கள் ஆண்டு சொல்ற சித்ததி அறிய கற்கள் அதற்கென்று அந்த ரோப் எல்லாம் போட்டு எல்லாமே பழைய ஏற்பாட்டு நியாயபரமான முறை. ஆனால் இயேசு இந்த பூமியில வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு அந்த முறை மாற்றப்பட்டு விட்டது. பிதாவுக்கு நமக்கு உள்ள அந்த திரைச்சிலை கிழிந்து விட்டது. யாருனாலும் போகலாம். இன்றைக்கு கடைசி காலத்த கிருமிங்காலத்துல ஆண்ட அந்த தன்னுடைய ஜீவனம் அந்த ஜீவன் தன்னுடைய மாம்ச சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொட்டனால ஒரு ஜீவன்ல ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணார். தன்னுடைய மாம்சமாக இந்த திரையின் வழியாக நமக்கு புது மார்க்கம் உண்டு பண்ணினார். யாருனாலும் பிதாவை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், ஆவியனை பார்க்கலாம், யாருனாலும் பசங்களை பார்க்கலாம், அவங்களோட கூட பேசலாம், தூரங்களை பார்க்கலாம். நம்ம சேர்ந்துட்டோம். ஹல்லேலூயா. எல்லோருமே சேர்ந்துட்டோம். நம்ம இப்போ சீனாய் மலை போல நீ பரிசுத்தப்படுத்தி இவ்வளவு காரியம் செஞ்சாதான் போய் தேட வேண்டும் இல்லை. அவர் நம்மை தொழில் எல்லோருக்கும் சம்பன்னர். ஹல்லேலூயா. பிதாவை எங்கும் ஆவியிடும் நம்ம கர்த்தன் தொழில்கள காலம் வந்து விட்டது. அதே போல பழைய ஏற்பாட்டு காலங்கள் தான் ஆசாரியர்களுக்கு அந்த ஆடு மாடு பலியிடல கொடுப்பாங்க பங்கு தசமகம் என்று எல்லாம் பழைய ஏற்பாடு காலம். புதிய ஏற்பாட்டில் கத்த எல்லோருமே ராஜரிக ஆசாரிகள். ஒரு பக்கம் ராஜாக்கள் யுத்தம் பண்ற, ஒரு பக்கம் ஆசாரிகள் பலி செலுத்தின்ற. எல்லோருமே சபைக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும், கொடுக்கவில்லை மறுத்து போவீங்க, கொடுக்கலாம் உங்களுக்கு சாபம் கிடையவே கிடையாது. நீங்க எல்லோருமே ஆசாரிகள்.
எல்லாமே பழைய ஏற்பாடு பிரமாண்டம் இன்றைக்கு சபையில புகுத்தி வேதம் சொல்லாத போதனைகளையும் பிரசங்களையும் நடைமுறைகளையும் கொண்டு வந்து வேதம் சொல்லாத காரியத்தை செய்து இன்றைக்கு சபைகளும் ஊழியங்களும் வேதத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிற்று. ஆண்டவர் உண்மையிலே வந்தா இன்றைக்கு 90% இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியம் தான் இன்னைக்கு காணப்படும் சபையில. தேவனுக்கு எதிரான போதனைகள், விசுவாசிகள் என்று அடிமைத்தனப்படுத்தி ஊழியர்கள் என்று ஆண்டு அப்படி சொல்லவே இல்லை. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள், ஒவ்வொரு ஆசாரிகள், ஒவ்வொரு எலுமெண்ட், ஒவ்வொருக்குள்ள அபிஷேகம் இருக்குது. ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்க தான். அல்லேலூயா. இன்னைக்கு தனி ஜெபத்தை என்ன செய்யறாங்க, மட்டுப்படுத்துறாங்க. தனி ஜெபத்தை எழும்பிட்டு அவங்க ஊழியக்காரங்க மாறிடுறாங்க. அவங்களுக்கு வரங்கள் கிரியை செய்யும் என்று சபைக்கு தான் வரணும், சபையில தான் பங்கு பெற வேண்டும். சபையில கூட்டங்கள் பங்கு கொண்ட அந்த ஊழியம் எப்படி, அந்த ஆத்மா எப்படி வளரும். ஊழியம் செய்ய வேண்டும் கடமை, ஆனால் ஆண்டோர் கூட உறவுல இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பலி செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் ஒவ்வொரு ராஜா யுத்தம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த காரியத்தை இந்த ஆண்டு மறித்து இந்த 2500 வருஷம் ஆனாலும் தெரியாது இந்த நிறைய சத்தியங்கள். அன்றைக்கு ஆண்டர் வந்த காலங்கள்ல ஆண்டு எல்லாத்தையுமே புதுசா சொல்றாரு, புதுசா போதிக்கின்றாரு. அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓய்வு நாள்ல அவங்க கூட சீஷைகள் ரொம்ப பசி எடுத்தனால அந்த வயல் ஓரத்துல உள்ள கதிரில கொய்து திங்கும் பொழுது அதையும் ஒரு கூட்டம் பரிசேயர்கள், அவங்க பரிசேயனாலே பரியாசம் பண்ற மாதிரிதான். தான் மாத்திரம் நீதிமான், தான் செய்வது சரி, சுய நீதி உள்ளவங்க. மற்றவங்க எதை செய்தாலும் மற்றவங்க கண்ணில் ஒரு தூசினாலும் அதை பெரிய காரியமா நினைச்சு பேசுவாங்க. ஆனா அவங்க கண்ணில் துரும்பி மரக்கட்டே இருந்தாலும் அதை மறைத்து மற்றவங்களுடைய காரியங்களே குற்றப்பட்டு அவங்கள மற்றவங்க முன்னாடி நியாயந்து இருப்பாங்க. தனக்குள் குறைய 1000 இருக்கும். இன்றைக்கும் இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே பரியாசாவி பரிசையாவி இன்னைக்கு சபைகள் அதிகமாக கிரியை செய்கிறது. தன்னுடைய எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் கெட்டுப்பானாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. உணர்வுடன் ஒருவனாகியும் இல்லை. நாம் அவனவன் நமக்கு தெரிந்த வழியிலே நம்ம வழி தப்பி அழிந்து போவோம். நம்முடைய எல்லா அக்கிரமத்தை பாவத்தையும் பிதாதேவனுக்குமாய் சுமர பண்ணினார். அவனவன் தனக்கு ஏற்ற வழியில் இன்னைக்கு நடக்கின்றோம். முறையான வேதாசு ஜெபிப்பு, தனிஜபம், ஒரு ஊழியம், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அநேகத்து இன்னைக்கு இல்லை. ஒரு பிரச்சனைனா ஜெபிக்கிறதுக்கு ஃபோன் போட்டா ஜெபிக்க எத்தனையோ ஊழியர்காரங்க இருக்காங்க. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஃபோன் நம்பர், எங்க ஜெபிக்கிறாங்க. ஸோ அதனால பிரச்சனைனா அவங்க யாரா ஜெபிப்பாங்க என்று அவங்க ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படிப்பட்ட அவங்க ஊழியர்கள் இன்னைக்கு வச்சிருக்கனால தனி ஜெபத்துல இன்றைக்கு ஊக்குவிக்க அதிகமானது இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நபர்களும் தனி ஜெபத்தை எழும்போது கர்த்தர் அவங்களுக்குள்ள வரங்கள் கொடுப்பார். அந்நிய பாஷை அபிஷேகம் பெருகும், திகாச பெருகும். அவங்களும் ஊழியர்கள் எழும்பாங்க. அவங்க மூலமாக மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும். இதை பிசாசு தடை செய்து ஒவ்வொரு சீஷராக மாற்ற வேண்டும். இதுதான் நமக்கு ஆண்டு கொடுத்த கட்டளை. என் நாமத்தாலே புறப்பட சென்று அநேக ஜாதிகள் எனக்கு சீஷராக மாற்றுங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் தான் ஊழியக்காரன், நான் தான் போதும். நீங்க விசுவாசிகள் 30-40 வருஷம் நீங்க இந்த சபையில அடங்கி இருக்கணும். நீங்க வேற சபையை விட்டு போனா கத்தவங்களை சங்கரிப்பார், அழிப்பார், சாபம் என்று வேதத்துல ஆண்டு சொல்லவே இல்லை. சபைகள் வளர்ந்து பெருகினது. போய்கிட்டே இருந்தாங்க, அவங்க அறிவிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்கு ஒரு குரூப் வச்சாங்க, ஊழியம் செய்ய ஒரு குரூப், பந்தி விசாரிக்க ஒரு குரூப், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்று. யாரையும் இங்கே தான் இருக்கணும், இங்கே அடிமை, இங்கே இருக்கணும் என்று அடிமைத்தனப்படுத்தவில்லை. இன்றைக்கு அப்படி எல்லாம் தலைகீழாக டோட்டலாக வேதத்துக்கு பிரபா மாறிவிட்டது. அதே போல் அன்றைக்கு அந்த பரிசேயர்கள் அதிகமாக கிரியை செய்கிறது. நம்ம அதை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பரிசேயாவி உள்ளவங்க பரிசேயர்கள் அவரை குற்றப்படுத்தினாங்க. ஒரு பசிக்கு ஏதோ ஒரு சாப்பிட்றாங்க, ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க, அதையும் குற்றப்படுத்தி பேசணும்னு ஆண்டு சொன்னாரு. அன்றைக்கு தாவீது சவுல் கொலை செய்ய வரும்பொழுது அவன் உயிர் மாத்திரம் பிழைச்சா போன்று அவன் தப்பிச்சு ஓடுறான். அந்த நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை. ஏனென்றால் எல்லாருமே சவுலோட ஆட்கள். அவன் எங்க இருந்தா போறான், எங்க சாப்பிடான் என்று உடனே அவனுக்கு நியூஸ் கிடைச்ச உடனே சவுல் ஆட்கள் அவனை கொலை செய்ய வராங்க என்று பயந்து யார்ட்டையும் போய் உதவி கேட்க முடியல, யார்ட்டையும் சாப்பாடு என்று கையேந்த முடியல. மிகப்பெரிய ராஜா, தேசத்துக்கு ராஜா. ஆனா அன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தாவீது தள்ளப்பட்ட பொழுது அவர் ஆலயத்துக்குள்ள செல்கின்றார். அங்கு என்ன இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு அப்பம் ஃப்ரெஷ்ஷாக வைப்பாங்க. அப்போ பழைய அப்பத்தை எடுத்துருவாங்க, புது அப்பத்தை வைத்துருவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதுதான் பலிபடத்தில் அக்னி எறிண்டும் அப்பங்கள் மாற்ற வேணும், ஃப்ரெஷ்ஷான அப்பம் இருக்கணும். அதே போல் அந்த அப்பத்தை
ஆசாரிகள் தான் தொடணும், அவங்க தான் சாப்பிடணும், மற்ற யாரும் தொடக்கூடாது. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அதே மாதிரி நிறைய காரியங்கள் அந்த ஆல்டர்ல அவங்க தான் போன வேண்டும், அதை தான் தொட வேண்டும் என்று, இதெல்லாம் பழைய ஏற்பட காரியங்கள், புதிய ஏற்பட காரியங்கள். எல்லோருக்கும் கர்த்தர் ஆசாரிய அபிஷேகத்தை கொடுத்துள்ளார்கள் இல்லையா? அப்படி யாரும் தொட முடியாத அந்த அப்பத்தை பசியில தாவீதும் அவனோடு உள்ளவங்க புசித்தாங்க. அது நீங்க வாசிக்கலையா? அந்த காலத்திலே ஹல்லேலூயா தேவாலயத்தை அவ்வளவு அவங்க பரிசுத்தப்பட்டாங்க, மகிமைப்படுத்தினாங்க. யாரும் எளிதாக நுழைய முடியாத அந்த தேவாலயத்திலேயும் தாவீது அந்த நேரத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அவன் நுழைந்தான், சாப்பிட்டான். அது தேவனுடைய பார்வையிலே பாவம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த தேவாலயத்தை விட பெரியவர், அந்த தேவாலயத்தை உண்டாக்கினவர், அந்த தேவாலயத்திலே வாசம் பண்ணும் தேவாதி தேவன் மனுஷ உருவம் எடுத்து அவங்க மத்தியில் இன்றைக்கு இருக்கின்றார். அதை விட பெரிய ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் தேவாலயத்தை பெரியவராக நான் இன்றைக்கு இங்கே இருக்கின்றேன். ஹல்லேலூயா. நானே என்னுடைய பிள்ளைகளோட இருக்கின்றேன். நீங்க அங்க போய் தொழுது கொள்ளணும், அங்க போய் இவ்வளவு பண்ணி தான் என்னை தேட வேண்டும் என்ற அந்த நிலை இல்லை. இன்றைக்கு நான் உங்க அருகிலே, நான் எஜமா நீங்க வேலைக்கான சொல்லல, நான் உங்க சிநேகிதராக உங்க அருகில் இருக்கின்றேன். ஹல்லேலூயா. தேவாலயத்தின் பெரியவராக இன்றைக்கு நான் இருக்கின்றேன். என்னுடைய பாடு இது குற்றமில்லை என்று கர்த்தர் அவங்களோடு கூட பேசுகின்றார். நீங்க அவ்வளவு பாவம் பண்ணிட்டு சவுளை போல எல்லா வித பாவம் தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று தேவன் அருவருக்கின்ற காரியங்களை எளிதாக செய்து லஞ்சம் வாங்கி அடுத்தவங்களுடைய நிலத்தை உடைமையை அபகரித்து பிறருக்கு தீமை செய்து பிறரை பற்றி தூஷித்து ஏளனம் செய்து பிறருடைய நன்மை கெடுத்து எல்லா காரியத்தையும் செய்துட்டு பலி செலுத்தினால் அந்த பலி ஒரு நாள் அங்கே இருக்கப்பட மாட்டாது. தேவனுக்கு ஏற்கனவே சுத்தமானது. கர்த்தர் செம்மையானுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்காண்டிய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கின்றார். ஏழைகளின் கூக்களுக்கு தன் செவியாடக்கூடிய ஜெபம் அருவருப்பானது வேதம் சொல்கிறது. ஏழைகள் சிறுமியான ஜனங்களுடைய நியாயத்தை புரட்டி அவங்கள தீமை செய்து அவங்கள கண்ணீர் எடுத்து அவங்க வேதனைப்பட வைத்து நம்ம அறையிலிருந்து செய்கின்ற யாரு பார்க்க முடியும் என்று அநீதி செய்து அநியாயமா துன்மார்க்கமா வேலையை செய்து அதை பலி செலுத்தினா சர்வாங்க தகன பலிகள் பலியிட பார்க்கலாம் கீழ்ப்படல் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பரிசையாவை அதிகமாக செயல்படுகிறது. தேவனுக்கு பிரியமான ஜீவபிள்ளையாக சரித்து ஒப்புக்கொள்ளாமல் கர்த்தருக்கு பிரியமான புத்தியில ஆராதனை செய்யாமல் தேவன் விரும்புகின்ற ஊழியம் தேவன் விரும்புகின்ற காரியம் செய்யாமல் இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் என்று கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாங்க. கிறிஸ்தவ மத பரப்புறவங்க இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது ஒரு மதமாக்கிட்டாங்க. ஆண்டுக்கு நமக்குள்ள இரத்த சம்பந்தமான உறவு என்பதை மறைத்து ஏதோ ஒரு காரியம் அவர் பெரிய கொடூரன் போல அவர் எல்லாரையுமே அடித்துறார் என்று சர்ச்சுக்காரன் கொலை செய்வார், நீங்க சபிக்கப்பட்டவங்க என்று பயமுறுத்தி ஓய்வினால் கர்த்தர் ஆண்டவர் அவர் தான் உண்டாக்குனாரு. ஓய்ந்திருந்தார், அதை பஸ்தப்படுத்தினாரு. நம்ம அதை ஆராதிக்கின்றோம், உண்மையாக நல்லது. ஆனால் பலியை பார்க்க கீழ்ப்படல் உத்தமம். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் இரக்கத்தை ஆண்டு விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அந்த பலி செலுத்துறதை விட உண்மையான இதயத்தோட அன்போடு கூட செய்ய வேண்டும். பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஒருத்தரை கனப்படுத்த வேண்டும். முழு இதயத்தோட நமக்கு அந்த 10 கட்டளையை கட்ட சுருக்கி 2 கொடுத்தாரு. முதல் 5 கட்டளைகள் தேவன் மேல அன்பு செலுத்தினா நம்ம செய்யக்கூடியது. ஆண்டவரை நேசிப்போம், அவரை ஆசரிப்போம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவர் நாமத்தை வீணில் நலங்க மாட்டோம். அடுத்த 5 கட்டளைகள் மனுஷன் மேல் அன்பு. நீங்கள் ஒரு மேல் ஒரு அன்பா இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டு கொடுத்த 2வது பிரதான கட்டளை. ஹல்லேலூயா. முதலாவது தேவனை கர்த்தர் முழு பலத்தோடு நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்கிட்ட தசமாக என்பது ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியது அல்ல, தேவனுக்கு முழுதுமாக நம்முடைய திறமை தாழ்ந்து நேரம் எல்லாற்றும் கொடுக்க வேண்டும். வெறும் காணிக்கின்ற மாத்திரம் அது நியாயப்பிரமாண கட்டளை. அதை இன்றைக்கு கொண்டு புகுத்தி அதை அடிமைத்தனப்படுத்தி அதை சபிக்கி ஜனங்களை பயமுத்தி வச்சிருக்காங்க. இந்த தேவன் அருவருக்கின்றார். தேவன் நீதி செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லாற்றையும் அமுக்கி குலுக்கி சரிந்து உள்ளவர்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவளை கொடுக்கணும். உங்களுக்கு முழு மனசோட உற்சாகமா கொடுத்த தேவன் பிரியமாக்கின்றார். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தோணுதோ, யார் கொடுக்கணும் தோணுதோ தேவனா அதை கொடுங்க, செய்யுங்க. ஹல்லேலூயா. கொடுக்க விட்டால் சாபம் இல்லை, கொடுத்தால் ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா வானம் பூமி வருது, வெள்ளியும் பொண்ணு அவர் இடுது. உங்களை கர்த்தர் ஆசைக்கணும் என்றால் நீங்க அவருக்கு உண்மையா இருங்க. நேரத்துல உங்க திறமை தாழ்ந்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்க வீடை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
உங்கள் சரீரத்தை ஜீவலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் அவர் தேவாலயத்தின் பெரியவர் நமக்குள்ளே வந்துட்டார். இப்போ அவர் எங்கேயோ இல்லை, நமக்குள்ள இருக்கின்றார். அவருக்கு கொடுக்க கனம் மகிமை கொடுக்க வேண்டும். மற்றவனை நேசிக்க வேண்டும். உன்னை போல் பிறரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்படி பரிசேயர்கள் அப்படி இல்லாமல் தனக்கு ஒரு நியாயம் மற்றவர்கள் நியாயம் என்று இன்றைக்கு அப்படி ஆவிகள் கிரியை செய்து கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் முதலாவது சபையை சுத்திகரிப்பார். தேவாலயத்திலிருந்து அந்த ஒரு நியாய தீர்ப்பு தேவாலயத்திலிருந்து தான் துவங்கும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது நீதிமானே ரட்சிக்கப்படாத, அதனால் பாவிகள் துரோகிகள் எங்கே நிற்பார்கள்? கர்த்தர் முதலாவது எல்லா தன்னுடைய பிள்ளைங்களை, ஊழியங்களை, சபைகளை, தேவாலயங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நியாய தீர்த்து அதற்கு பின்பதாக எழுப்பலை ஊற்றுவார். அந்த எழுப்பலை பெற யார் பாத்திரமோ எல்லாம் அவங்கள பாத்திரங்களை மாற்றி ஹல்லேலூயா கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த காரியம் அதிகமாக நடக்கும். ஹல்லேலூயா. பின்பதாக அங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா? இவ்வளவு ஆண்டு சொல்லி திரும்பியும் அதே பரிசேயர்கள் ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் அங்கே இருக்கான். அவனை இதுதான் சாக்கு, அவரை பேசலாம் குறை சொல்லலாம் என்று எப்படி இதில் குறை கண்டுபிடிக்கலாம் என்று பரிசேயர்கள் அந்த காலங்கள் ஆண்டு வாழும் பொழுது இருந்த மாதிரி இந்த கடைசி காலங்களிலும் தேவனுடைய பிள்ளைங்க ஊழிய நமது பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ ஒரு வார்த்தையை ஏதோ அறியாமல் விடும்பொழுது அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துட்டு அதை மாத்திரம் கட் பண்ணி போட்டு இவங்க இப்படி பேசுங்க என்று அவங்களை குறித்து தவறாக புறம் பேசி அவங்கள தூஷணித்து அவமானப்படுத்தி ஒரு இந்த ஆண்டு சொன்னார், நீங்கள் பண்ணுற எல்லா பாவம் இதே 12ஆம் அதிகாரத்தில் இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 32ஆம் வசனம் இருக்கிறது. 31ஆம் வசனம், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. இந்த வசனம் சத்தியம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மேலும் மறுமேலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமாண்டு அதன் கனிகளாலே அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத காரியங்களை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தை குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புகிறவங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உரிமை பேசினா கூட மன்னிக்கப்படும் சொன்ன மனுஷக்கும் அவனுக்கு உரிமை பேசினா மன்னிச்சிடுவார். ஆனால் ஆவியானுக்கு எதிராக பேசினால் இம்மேல மறுமையில மன்னிக்கப்படாது. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கு தண்டனைகள் கிடைக்கவில்லை. இன்றைக்கு ஒரு கூட்டம் பரிசு ஆவிக்கு விரோதமாக அறிந்தும் தான் செய்கிறாங்க, அறியாமலும் செய்கிறாங்க. அபிஷேகத்தை நிறைஞ்சு கீழே விழுந்தா அதை பரியாசம் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை போட்டு உலக மனுஷன் உலக சினிமா டயலாக்கு சேர்த்து போடுறான். அதே போல கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கொண்ட இன்றைக்கு அப்படி ஒரு ஊழியக்காரங்க கை நீட்டி டச் ஃபயர் என்று சொல்லும் பொழுது அவங்க அபிஷேகத்தின் வல்லமையால தான் விழுந்து போறாங்க. பிசாசு பிடித்தாங்க, அலக்களித்தான் பிசாசு வெளியேறும். அதை அலறி அலக்களிக்கும். பிசாசு பிடிச்சவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட காரியங்கள். அந்த அபிஷேகத்தை வல்லமையில பிசாசு நிற்க முடியாமல் அதை அலறி அலக்களிக்கும். இதெல்லாம் எடுத்து விடியப்பட்டு அதை தவறாக சித்தத்தை தவறாக பேசி ஆவியான பேசுகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் ஒரு உணர்வற்ற கடைசி காலங்களில் உணர்வற்ற ஒரு சந்ததி எழும் என்று பவுல் சொன்னபடி அவங்க நல்லொரு பகைப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அகந்தியா இருப்பாங்க, தூஷிப்பாங்க, இச்சிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் துணிகரமாக பரிசுத்தமான காரியத்தை துணிகரமா தூஷிக்கிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் இன்றைக்கு இச்சையடக்கம் இல்லாமல் சிந்தையில வார்த்தையில ஒரு இச்சையடக்கம் அடக்கமே இல்லாம இப்படிப்பட்ட காரியங்களை பேசி அவங்களுக்கு அவங்க ஆத்மாவுக்கு அவங்க என்ன செய்றாங்க, தீமை வரைக்குவாங்க. அவங்களுடைய பாவங்கள் ஒரு நாள் மன்னிக்கப்படாது. தண்டனை உடனே கிடைக்கவில்லை என்றால் நம்ம என்ன பேச ஒன்றும் நடக்கவில்லை என்று அவங்க தொடர்ந்து போடுறாங்க. வியூஸ் வருது, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் கொண்டதாக நீங்க ஒரு நாள் நிற்க வேண்டும்.
நியாயத்து நாளில் நீங்க நிற்க வேண்டும். அவரை போய் பக்கத்துல பார்த்தாலே போதும், மெழுகு போல பர்வதங்கள் மலைகளை உருகி போயிடும் பிரசன்னத்துல. யோசித்து பாருங்க, ஒரு ஆசிரியர் முன்னதாக ஒரு மாணவன் இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். தவறு செய்த மாணவன் பயப்படான், தவறு செய்யவங்களோட ஆசிரியர் என்றாலே பயமா இருக்கும். அதே போல கிளாஸ் டீச்சருக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் நமக்கு பயம் அதிகமாகும். நம்ம கிளாஸ் டீச்சர் கூட முன்னாடி நின்றுலாம். ஏசு கிறிஸ்து நமக்கு ஃப்ரெண்டா பழகிட்டாரு. ஆனா பிதாவை தேவனுக்கு முன்பாக சிங்காசனம் நிற்கும் பொழுது அவரை பார்த்த பயத்தை வார்த்தைகள் அடைக்கப்பட்டு போய்விடும். நமக்கு பேச முடியாது, பேசினாலும் நம்ம கேட்க மாட்டாங்க. நீங்க இன்றைக்கு மனுஷங்கிட்ட பேச மாதிரி போய் அவன் இப்படி பண்ணா என்று பேச முடியாது. நீங்க செய்த கிரியைகள் அன்றைக்கு சாட்சியிடும். மரம் நல்லதென்றால் கனி நல்லது, மரம் கெட்டதென்றால் கனி கெட்டது. விரியன் குட்டிகளே, சர்ப்பத்தின் பிள்ளைகளாக, வலுசத்தின் பிள்ளைகளாக தன்னை பிசாசுக்கு விற்று போட்டு, இப்படி நீங்க நல்ல மரமா இருந்தால், தேவன் உங்களுக்குள் இருந்தால், பிறருக்கு நன்மை பெய்கின்ற மனமே வார்த்தைகளை பேசுகள். மற்றவங்களை காயப்பட்டாம, குற்றப்படுத்தாம, பரியாசம் பண்ணாம நல்ல வார்த்தை பேசுங்க. ஆனால் நீங்கள் கெட்ட மரமா இருந்தா, உங்க இதயத்துல கெட்ட சிந்தனை இருந்தால், நல்ல மனுஷன் இதயமாக தன்னுடைய நல்ல பொக்கிஷத்து தன் நல்ல கருத்தை பேசுவான். நல்ல மனுஷன் இருந்தா நல்ல காரியங்கள்லாம் பேசுவாங்க. ஆனா நீங்க பிசாசுல வீரியன் பாம குட்டிகளை இருந்தா, பிசாசு பிள்ளைகளாக இருந்தால், உங்களுக்குள் இருந்து அப்படிப்பட்ட வீரியன் பாம விஷயம்தான் வெளிப்படும். இன்றைக்கு அநேகருக்குள்ள வீரியன் பாம விஷயம்தான் வெளிப்படுகிறது. அநேகரை குத்தி பரியாசமனை தூஷித்து பிற நன்மை கெடுத்து கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் இருப்பார். நியாயத்து என்று ஒன்று வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் களைகளை எரித்து கோதுமைகளை அவர் தன்னுடைய அம்பார்த்து சேர்க்கும் நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் செய்த அவன் செய்த கிரியைக்கு கர்த்தர் அழைக்கும்படி அவரோடு கூட வருகிறது. இன்றைக்கு கோதுமையோடு கூட களைகள் வளருகிறது. ஒரு பக்கம் கோதுமைகள் கதறுகிறது, ஆண்டவரை இப்படிப்பட்டவங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, ஆண்டவரை ஏன் நீதி செய்ய மாட்டீங்க என்று நீதிமன்கள் கதறுகிறாங்க, புலம்புறாங்க, அழுகுறாங்க. அநேகர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நோவாத்த நிலையத்திலே வாதிக்கப்பட்டான். கர்த்தவனை ரட்சித்தார், குடும்பத்தை ரட்சித்தார். அப்படிப்பட்ட தன்னுடைய இதயத்திலே சுற்றி அடிக்கின்ற காரியங்களை குறித்து ஒரு கூட்ட நீதிமன்றங்கள் தன் மார்பிலும் தன்னுடைய இதயத்திலும் அடித்து எரேமியா தீர்க்கதரிசி போல் அழுது புலம்புகிறாங்க. ஆண்டவரே ஜனங்களை ரட்சிங்க, அருந்தனியம் அவங்க பார்த்து மன்னிங்க, ஆண்டவரே அவங்க அப்படிப்பட்டவங்களை தொடுங்க, மன்னிங்க என்று எவ்வளவோ ஜனங்கள் கண்ணீரோடு இன்னைக்கு புலம்புறாங்க. எத்தனையோ கனவீனத்திலும் நெருக்கத்திலும் பாடுகளை அவமான காடிகளை காவல்ல எத்தனையோ விதமான நெருக்கத்தை இன்னைக்கு ஊழியம் பண்ற ஊழியக்காரர்களைய ரொம்ப அசால்ட்டை எளிதாக பரியாசம் பண்ணாங்க. தேவன் நியாயத்திற்கும் காலம் என்று ஒன்று வருகிறது. கர்த்தர் கண்டிப்பாக நியாயந்திருப்பார். உங்கள் வார்த்தைகள் குறித்து நீங்கள் நியாயத்தின் மேல கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒரு சூம்பின கையிட அந்த மனுஷன் இருக்கின்ற அவனுக்கு நீங்க சுத்தப்படுத்தினா உங்களை நாங்க நியாயந்திருப்போம் என்று அப்படிப்பட்ட ஒரு கொடூர எண்ணத்தோடு கூட கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அதை விட சக மனுஷனாக நேசிக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் இறக்கத்தை அன்புதான் எதிர்பார்க்கின்றார், பின்பதாக தான் அவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷர்கள் நேசிக்காமல் எல்லா காரணம் பெர்ஃபெக்டா இருக்கேன், நல்லா விசமாக கொடுக்கேன், ஜெபிக்க ஊழியர் என்று ஆண்டு அதை வெறுப்பார், ஆண்டு அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இறக்கம் அன்புதான் முக்கியம். அந்த சூமின கையுடைய மனுஷனை பார்த்து அவங்க கேட்கும்போது ஆண்டு சொல்கின்றார், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில விழுந்தால் அதை பிடித்து தூக்கிட மாட்டானோ? நீங்க வளர்க்குறீங்க ஒரு மிருக ஜீவன், அது ஏதோ அந்த ஓய்வு நாளில் அதுக்கு ஏதோ ஆபத்து, ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா, அதை கேர் பண்ண மாட்டீங்களா? அந்த ஆட்டை பார்க்கும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தான். அதனால் ஓய்வு நாள் நன்மை செய்வது நியாயம். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்துல உதவி செய்ய தவறே கிடையாது. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏதோ விசேஷத்துக்கு 6 நாள் வேலைக்கு போறாங்க, 6 நாள் அவங்களுக்கு வேலை துணி துவைக்க முடியாது, வெளியே போக முடியாது அவங்களால. அந்த ஒரு நாள் வெளியே போக விசேஷம் வருதா சென்றுதான் ஆக வேண்டும். கட்டாயமாக ஒரு சுகம் ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். ஆனால் நீங்க அதுலேயும் போகவில்லை, கர்த்தவங்களை அடிப்பார், உங்களுக்கு வியாதி வரும், நீங்க குறைவுபடுவீங்க என்று இன்றைக்கு சபிக்கின்ற அநேகர் எழும்பிட்டாங்க. வேதத்துக்கு புறம்பாக ஓய்வினால் கர்த்ததான் ஆண்டவர். முடியாத சூழ்நிலையில போகவில்லை என்றால் தேவன் அதை மன்னித்து இறங்க வளர். அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்க எப்படி மற்றவங்களை அழைக்கிறீங்க அதே அளவு உங்களுக்கு அளப்பார்.
ஹல்லேலூயா. அதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுக்கையில் சுத்தமாயிட்டு. ஹல்லேலூயா. உடனடியாக அவங்க நியாயம் தீர்த்தாலும் அவங்க குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. அவர் செய்கிற கருத்து செய்து கொண்டு இருந்தார். அதே போல ஒரு பக்கம் உலகம் பரியாசம் பண்ணாலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஊழியமன் ஜெபிங்க பர்சாவில் நிரம்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு எப்படி பயன்படுத்துறாரோ பர்சாவில் நிரம்புதல் என்று நிரம்பி வழியும் அனுபவம். ஒரு பக்கம் அப்படிப்பட்ட மத அபிஷேகம் வாங்குறவங்க கீழே விழுந்து பரவாங்க. அவங்க நாளாக அந்த அபிஷேகம் நல்லமையை கண்ட்ரோல் பண்ணி ஆவியானுடைய சித்த அப்படி வாழ்வாங்க. கர்த்தர் அவங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதமாக அபிஷேகத்தின் நிறைவு இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க. ஒரே மாதிரி இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. பர்சாவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியில் ஆத்மா சரீரத்தை பலன் உண்டாகும். பிசாசு எதிர்ப்பீர்கள், அதிகாரம் உண்டாகும். ஹல்லேலூயா. பாவத்தை எதிர்ப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். அது உங்க பர்சனல் லைஃப்ல ஆவியான உங்களை மெருகேற்றுவார். அவரை போல இந்த மாதிரி கூட்டங்களை செல்லும் பொழுது மொதமர வரும்பொழுது பிசாசு இருக்கும்பொழுது அவங்க கீழே உள்ளது சகஜம். இதை பரியாசம் பண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது மாதிரி கட்டக்கிரியை செய்வார். ஊழியங்கள் பல உண்டு, வரங்கள் பல உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சுமின மனுஷனை சுத்தமாக்கின்றார். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்ய அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணாங்க. எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஓய்வு நாளாக இருந்தாலும் மனுஷனை நேசிக்கணும், மனுஷனை அங்கீகரிக்கணும், மனுஷனை கனப்பட்ட வேண்டும். கனமண்டல நீங்க ஒருவரை முந்திக்கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அந்த பரிசு இன்றைக்கும் கிரியை செய்கிறது. ஏசியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் எவ்வளவுதான் சொன்னாலும் உணர்வில்லாத ஜனங்கள் அவர் அங்கீகரிக்கல, அவரை கொலை செய்ய தேடுறாங்க. அவர் நல்லதுதான் செய்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவரை பகைத்தாங்க. இன்றைக்கும் அதே போல உண்மையில தேவ பிள்ளைங்களை பிசாசு பகைத்து அவங்கள பரியாசனை மட்டுப்படுத்தி அவங்கள டைவர்ட் ஆக்கி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள எப்படியாவது டவுன் ஆக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக ஆனால் கர்த்தர் அவளுக்கு நியாயந்திருப்பார். தன் பிள்ளைகளை உற்சாகப்பட்டார். அவர் இருந்து உற்சாகப்பட்டார். அவர் பலப்பட்டார். அவர் அவங்களை தூக்குவார், உயர்த்தார், கனப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசுகளை விற்றுப்பட்டவர்களுக்கு அவங்க பிசாசு ஏவிதான் செஞ்சாங்க என்று சவுலுக்கு தண்டனை கிடைக்காம பிசாசு கிடைக்கவில்லை. சவுல் தான் ஆண்டு கொண்டு சேர்த்தான். அவனுடைய முடிவு பரிதாபம். வேதத்துல தேவப்பிள்ளைகளை எதிர்த்த ஆமானுக்கு அவன் செய்த தூக்குமரம், மோதேக்கு தூக்குமரம் அவன் பிள்ளைங்களை போட்டாங்க. சன்பிளா தொபியா கர்த்தர் அளித்தார். இப்படி எத்தனையோ காரியங்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு நியாயத்துக்கு கொடுப்பா. நீங்க துணிகரமா பேசாதீங்க. நீங்க செய்யற அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனுஷங்கூட ஈஸியா பேசுறீங்க. ஆனா தேவன் முன்னாடி எனக்கு வேணும் என்ற பயத்தோடு கூட வாழுங்கள். எல்லா வார்த்தை கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நினைவோடு கூட நீங்க பேச ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பயத்தோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது? இதோ அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர் பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் இதிலே கேட்டதிலே அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரும் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கிய இடத்திலே அணைக்காமலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் புற ஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். அவர் தெரிந்து கொண்ட தாசனை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏசியா அவர் தரிசனமாக கண்டு சென்றார். பிதாயதனுடைய ஆத்மாக்கு பிரியமா உள்ள நேசன், பிதாதனுடைய ஆவி அவர் மேல் இன்றைக்கு இருக்கின்றார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அவர் சொல்லுவார். அவர் யார்ட்டையுமே வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவர் கூக்குலிட மாட்டார். தன் நியாயத்தை வெளிப்படுத்த மாட்டார். மயிர் கத்துக்கு முன்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு ஆட்டை போல அவர் தன் நியாயத்தை வெளிப்படுத்தவே மாட்டாரு. அவர் நியாயத்துக்கு ஜெயங்களுக்கு செய்வார். நெறிந்த நாளில் முறிக்க மாட்டார். மங்கினத்திலே அணைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அநீதி செஞ்சு கொண்டே இருந்தாலும் நியாயத்துக்கு ஜெயத்தை அவர் கொடுக்குற வரைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க மங்கி போனாலும்
அவங்க நெறிந்து நாணல் போல விழுந்து போனாலும் அவங்களை திரும்ப தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர், அதை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தை நிமித்தமாக அந்த பொல்லாதவன் எய்யும் வார்த்தைகள், அந்த விஷம் இருந்த வார்த்தைகள், அவங்க வாயின் வார்த்தை என்ன மாதிரி சாஃப்டான உள்ள பட்டயம், அங்க வாயின் வார்த்தையில சர்ப்பத்தை விஷம் இருக்கிறது. விஷத்தை போல் வார்த்தை கக்கி அந்த விஷத்தை நாள் பாதிக்கப்பட்டு இந்த ஊழியமே வேண்டாம் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு அழுகுறாங்க. ஆனா ஆண்டவர் ஆவியாங்களோட இடைப்பட்டு அந்த மங்கிய திரியை அணைக்காம திரும்ப திரும்ப அக்னி ஊத்தி ஊத்தி அந்த நாணலை முறிக்காம அதை திரும்ப எடுத்து நிறுத்த கர்த்தர் வல்லமையில. ஹல்லேலூயா. அவர் பிள்ளைங்களை நீங்க யாரை குற்றம் சாட்டுறீங்களோ கர்த்தர் அவர்களை சீர்பட்ட சிறப்பட்ட நிலைநிறுத்த ஒரு நாள் தன் மாசுல சன்னதி நிறுத்த கர்த்தர் வல்லமை இல்லவர். ஆனால் அவரை பரியாசம் பண்ண புறம்பசின தூஷித்த ஆவியானவர், நீங்க அவங்களுக்கு ஒரு அவங்க பண்ற தப்ப உண்டுன்னு சொல்லலாம். ஆனா எல்லாவற்றையுமே அபிஷேகத்தை இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறது எல்லாவற்றையும் இன்றைக்கு சகட்டு மணி எல்லாவற்றையுமே ஒரு குற்றம் கணக்கு மைண்ட் செட்டோட தான் இன்னைக்கு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசையாக அதிகமாக எழுமிட்டது. கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் இருப்பார். நீங்க பேச ஒவ்வொன்றை குறித்து நியாயத்து மேல கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பரியாசம் பண்ண எந்த காரியம் ஒரு நாள் மன்னிக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நியாயத்தை கொடுக்கும் நாட்கள் வந்தது. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிற பண்ண தேவன். உங்க நீதிய வெளிச்சத்தை மாதிரி உங்க நியாயத்தை பட்ட பகைப்பில் விளங்கப்படும் நாட்கள் வந்தது. என் மகனே மகளை கலங்காதீங்க. ஒரு நாளும் மனுஷன் மறந்து போலாம், மனுஷன் பார்க்காம போலாம், ஆனா கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற நீதி கிடைப்பார். உங்களுக்கு கிடைக்கிற மேன்மை கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்டம் ஊழியர்கள் தூஷித்தாலும் கர்த்தர் அவங்க கொடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே தான் இருக்கார். அவங்க ஒரு நாள் குறைவுபட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. தேவன் செயல படைக்கப்பட்டாங்க என்று அறிந்து நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அவரை போல இருக்கு அந்த அதுக்காவது மரியாதை கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வேகமா சொல்லி நம்ம ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. அதே போல 22ஆம் வசனம், அப்பொழுது பிசாசுப்படுத்த குருடம் ஊமையான ஒருவன் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டான். குருடம் ஊமையானவன் பேசும் காணத்தக்கதாக அவனை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமார் இவர்தான் என்றார்கள். பரிசேயர்கள் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாக பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவள் சிந்தனை அறிந்து, தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கின்ற எந்த ராஜன் பாளையப்பகம், தனக்குத்தான் விரோதமாய் பிரிந்திருக்கின்ற எந்த பட்டணம் எந்த விடம் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானே சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்கும். அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவர்களை யாரால் துரத்துகிறார்கள்? ஆகியால் அவர்களே உங்களை நியாயந்திருக்கவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவினால் நான் பிசாசுகளை துரத்தினபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஒருத்தருக்கு கண்ணு குருடு, அவருக்கு பார்வை தெரியல, அதோட வாய் பேசல. ஒரு பிசாசு அவங்கள கட்டி வைத்திருக்குது. கர்த்தர் அதட்டினார், அந்த ஆவி வேகிறது, அவருக்கு விடுதலை கிடைக்கிறது, சுத்தமாகுது, பார்வை தெரிகிறது, அவர் பேசினார். ஹல்லேலூயா. அதை பார்த்து சொல்றாங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு தலைவன் பேர் சொல்லனாலும் பிசாசு துரத்தம் என்று சொல்லும்போது, எப்படி பிசாசு துரத்துனா பிசாசு ராஜ்யம் எப்படி வளரும்? அதே போல தனக்குத்தானே எப்படி யாரா செய்வாங்களா? விரோதமாக யார் செய்ய முடியும்? சாத்தான் ராஜ்யம் எப்படி விரிவடையும்? அப்போ நான் பெயல்செபூலினால துரத்தினா உங்க பிள்ளைங்க இன்னைக்கு பிசாசு துரத்தாங்க. அவங்க யாரால் துரத்துறாங்க? இதுதான் பரிசேயர்கள். அவங்க பிள்ளைங்க எல்லாம் செய்யணும், அவங்க வாழ வேண்டும், அவங்க செய்யலாம், அவங்க பேர் பிரபலமாகலாம், அவங்க வாழலாம் வளரலாம். ஆனா அதை மற்றவங்க செஞ்சு அதை பரியாசம் பண்றது. தனக்கு ஒன்று நடந்து அதை பெருமையை பேசுறது. ஆனா மற்றவங்க அதை செய்து அதை பரியாசம் பண்ணுறது. தான் செய்கிற ஊழியம் பெருசு, தனக்கு அபிஷேகம் பெருசு, தனக்கு வெளிப்பட வந்த பெருசு, தான் தீர்க்கதரிசனம் பெருசு. ஆனா அதை மற்றவங்க பண்ணா அவங்கள குற்றப்பட்டு குறை பேசுறது. இன்றைக்கு பலருக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது. அவங்களுக்குள்ள சரியான ஆவி இல்லை, சரியான அபிஷேகம், சரியான ரட்சிப்பு இல்லை. கர்த்தரை நியாயந்திருப்பார். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆவியினால் நான் பிசாசால் தேவனுடைய ராஜன் நமக்குள் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் வெளியே இல்லை, நமக்குள்ள இருக்கிற அவருடைய ராஜ்யம் எங்க இருக்குது? நமக்குள்ள. பலவான முந்தி கட்டினாதான் நம்ம பலவானுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும், அவன் உடைமைகளை கொள்ளடிக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் எந்த பாவம் மன்னிக்கப்படாது மாட்டாது.
ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த பரிசு ஆவிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கின்றார், அவருடைய ராஜன் நமக்குள் இருக்கிறது. நம்ம எங்கே தேவையில்லை. ஒவ்வொரு முழங்கால் படிட்டு என்னோடு பேசுங்கள், அநேக பாஷை ஜெபிங்க, அபிஷேகம் நிரம்புங்க, வரங்கள் கிரியை செய்யட்டும், கத்திரக்கண்டு எழும்புங்க, அநேகர் ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் தேவாலயத்தில் செஞ்சு வாங்க, முடிந்தா போங்க, கண்டிப்பாக நீங்கள் போகலாம், அது தவறல்ல. ஹல்லேலூயா. வார வாரம் சபைக்கு, ஆனால் சபைக்கு நான் செல்றேன், தசமா கொடுக்க, எல்லா கொடுத்து பங்கு கொண்டால் நான் பல்லவத்துக்கு வருவேன் நினைத்தால் அது தவறு. அப்பே கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தனியாக ஆண்டவர் கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவ்வளவுதான் கர்த்தவங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எவ்வளோ ஊழியம் பண்ணாலும் கணக்கு கிடையாது. அவருக்கு கொடுக்கிற நேரம், அவரோடு பேசின நேரம், உருவாடின நேரம், அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களுக்கு கணக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. யோனாவிலும் பிறர் இங்கே இருக்கின்றார். அன்றைக்கு நினைவியல பிரசங்கம் பண்றாங்க. யோனா பயந்து போய், ஒருவேளை அவங்க மனம் மாறிட்டா அவங்களுக்கு நியாயத்தப்பு கிடைக்காது, அதனால ஏசப்பா கண்டிப்பா இறக்கும்பவர், நான் மனசு மாறி போறேன்னு சொல்லி போகும்பொழுது கர்த்தருக்கு ஒரு மீனை கட்டார். அதே போல ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்களை பாதுகாப்பார். அதே போல தென்தேச ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து வந்து சாலமோன் நாமத்தை கேட்க வந்தால், சாலமோனை விட அவர் பெரியவர் இங்கு இருக்கின்றார். அந்த ராஜஸ்திரி இந்த சந்திரடை எழுந்து குற்றம் சாட்டாள் என்றால், அவளுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை காட்டிலும், அவளுக்கு காட்டப்பட்ட காரியத்தை காட்டிலும் இப்பொழுது உள்ள ஜனங்களுக்கு அதிகமாக வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, வார்த்தை சொல்லப்படுது, தேவனுடைய வார்த்தை அதிகமாக உங்களுக்கு கேட்கப்படுகிறது. இந்த வார்த்தை வந்து ஒரு நாள் நியாயத்துக்கு மேல் நின்று, அந்த வார்த்தை நீங்கள் எங்கெங்க கேட்டீங்களோ அந்த கல், அந்த மரம், அந்த கட்டு, அந்த வீட்டில் ஒவ்வொரு பொருள் வந்து உங்களோடு கூட குற்றம் சாட்டும். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்தை பெரியவர் நம்ம கூட இருக்கின்றார், நமக்குள் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நியாயத்துக்கு நாளில் ஒவ்வொரு வார்த்தை கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிப்போம், ஒவ்வொரு நேசிப்போம், கர்த்தர் வல்லமையில பலப்படுவோம். ஹல்லேலூயா. அதிகமாக வாசனம் தியானிங்க, அதிகமாக தனி உறவாடுங்க, அவரோடு கூட துதிங்க, ஜெபிங்க, அந்நிய பாஷையில பேச விருப்பப்படுங்க. அதை பேசுறவங்களை பரியாசம் பண்ணாதீங்க, பரிசாவின் அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அதில் நரம்புகளை பரியாசம் பண்ணாதீங்க. கர்த்தர் நியாய்ந்து இருப்பார். ஹல்லேலூயா. அதிகமாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், தேவ சித்தத்தை செய்யுங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இது உங்க சித்தமாக கேட்டு செய்யுங்க. கர்த்தர் ஆசிரியப்பார். ஜெயிப்போமா? ஜெபம். Hallelujah. Shadarabari baladaravari balada. Thank you Jesus. Ribravaladarabai எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷாப்ரா காபாலாபா. ஆமேன். தேவாலயத்திலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஓய்வு நாள்ல குறித்த நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி மக்களை ஓய்வு நாளை குறித்து குற்றப்படுத்தி அடிமைத்தனம் படுத்துகிற அப்படிப்பட்ட பொல்லாத மனிதருக்குள்ள கிரியை செய்கிற அந்த கிரியெல்லாம் எரியட்டும் அப்பா. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொன்னபடி அப்பா, ஒவ்வொருவர் உம்மேல் வைத்த அன்பினால் ஒன்று கூட தனியாக உறவாட, உம்முடைய ஐக்கியத்தில் வளர, ஊழியம் செய்ய, உமக்காக கொடுக்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அன்பினால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. யார் யார் இன்னைக்கு குற்றப்படுத்தப்பட்டு பயந்து போய் இருக்கிறாங்க, எனக்கு அப்படியாயிருமோ இப்படியா பயந்து போய், அந்த பயத்தெல்லாம் நீக்குங்கப்பா. ரத்தத்தால கழுவுங்க, ஒவ்வொரு இருதயத்தை கழுவுங்க, சந்தோஷத்தால் நிரப்புங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான் என்ற அந்த உணர்வு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எல்லா கனமகிமையுமக்கே செலுத்திக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.